ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரேவதி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதை அணையாமல் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே காத்திருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் ரேவதி 2 பேருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலுக்கு போனதும் அங்கே நிறைய பேர் வேண்டுதலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் வேண்டுதல் பண்ணும் பொழுது அதை பார்த்துட்டு இது என்ன கோயில், இப்படி ஒரு கூட்டம், இது என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் ரேவதி மனசார சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமான வேண்டுதலே வைக்கிறாங்க. எப்படியாவது மாமா கூட நான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும். அடுத்த ஆடி பெருக்கில் நாங்கள் 2 பேரும் தாலி கட்டிட்டு மாமாவோட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வேண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விளக்கை தண்ணியில் விட்டுட்டு போங்க, நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த விளக்கு அணையாமல் இருந்துச்சுன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேவதிக்கு ஒரே சந்தோஷம். அப்படின்னா நானும் அந்த விளக்கை தண்ணியில் விடுறேன்னு உடனே சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி அதை தடுத்து நிப்பாட்டுறார். வேணா ரேவதி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ மனசு கஷ்டப்படுவ. அதை விட முக்கியமான உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. அதனால் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக பேசுகிறாரு. அந்த அக்கறையை ரேவதி கேட்குறாங்களான்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் பண்ணி தான் ஆகணும் மாமா சொல்லிட்டு ஒரு விளக்கை வாங்கிட்டு வராங்க. சாமிக்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்து விளக்கை ஏற்றி அதை ரொம்ப கவனமாக தண்ணியில் விடுறாங்க. அந்த விளக்கு மெல்ல மெல்ல தண்ணியில் போகுது. ரேவதி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரே வேண்டுதல், இந்த விளக்கு மட்டும் அணையவே கூடாது அப்படின்னு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறாங்க. அப்புறம் கார்த்திக் சரி விளக்க விட்டாச்சுல வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதிக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 பேரும் விளக்கு விடுற சீன் ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்தது கார்த்திக் ரேவதி சீன் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. 2 பேரும் கோயிலுக்கு போகிறது, ஒன்றா நின்று சாமி கும்பிட்றது, வேண்டுதல் பண்ணுறது எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனால் ரேவதிக்கு மனசே வரல. மாமா எனக்கு பயமாக இருக்குது, விளக்கு எரியுதா இல்லையான்னு தெரியல, எப்படி நமக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்ல அதை தான் அப்போவே சொன்னேனே, நீ பண்ண வேணாம்னு சொன்னான்ல, நீ எங்கே கேட்குற, இப்போ அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்க, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை ரேவதி, இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கூப்பிடுறாரு. ஆனால் ரேவதி வீட்டுக்கு வர வழி எல்லாமல் மனசே அந்த விளக்கு நினைப்பு தான், அது அணையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கார்த்தி ரேவதியை பார்த்து நீ இப்படி பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி பரவாயில்ல மாமா, இப்போ என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் கூட சேர்ந்து என் கூட வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை, சந்தோஷன்றாங்க. இந்த விளக்கேற்றி வச்சேன்னா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன். இல்லை ரேவதி, நான் உன்னை என்றைக்குமே விட மாட்டேன், நீ என்னோட மனைவி தான், நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன். சீக்கிரமாக நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாகி அத்தையும் நம்மளே ஏற்றுக்குவாங்க, நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து கார்த்திக் என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறார். ரேவதி ஒரு மாதிரியாக மனசு வருத்தப்பட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் தூங்குறாங்க. ரேவதி நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அங்கே போயிட்டு வேண்டிய விஷயத்தை செய்யணும் சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கார்த்திக் ரேவதி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் கதையே வேறு ஒரு திசைக்கு திரும்புதுங்க. அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. அதில் எல்லோரும் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒருத்தர் கார்த்திகை கொலை பண்ண வராங்க. இது சாதாரண ஒரு சம்பவமாக தெரியல. கார்த்திகை குறி வச்சு யாரோ பின்னாடி இருந்து பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. அப்போ ரேவதி அதை தடுத்து அவங்க மேலே அந்த காயம் பட்டுடுது. உடனே கார்த்திக் செம்மையாக பயந்து கத்துறாரு. கார்த்திக் கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு கனவு. ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தா ரேவதி காணும். என்ன ரேவதி காணும், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி எனக்கு தெரிஞ்சு அவள் கோயிலுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு கிளம்பி போகிறாரு. அவர் நினச்ச மாதிரி ரேவதி கோயிலில் தான் இருக்காங்க. அதுவும் அந்த தண்ணிக்குள்ளே நின்றுட்டு அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஒரே கார்த்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மனசும் கஷ்டமாயிடுச்சு. என்ன ரேவதி பண்ணுற, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. உடனே வெளியில் வா அப்படின்றார். இல்லை மாமா, இவ்வளோ நேரம் நான் இங்கே நின்னதுனால இந்த விளக்கு அணையாமல் இருந்திருக்கு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான், அதை விட வேறு என்ன இருக்குது, நான் இவன் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு.
என்ன ரேவதி நீ உனக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே ரேவதிக்கு ஒரு மாதிரி ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருது, நடுக்க ஆரம்பிச்சிருது. கார்த்திக் சொல்கிறார், நீ வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். வர வர ரேவதி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அதில் அவரோட அக்கறை தெரியுது. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் நிறையவே வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிவிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா, எனக்கு நான் நினச்சது நடக்கணும் கண்டிப்பாக, அந்த விளக்கு அணையில் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் சொல்கிற, நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ரேவதி, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு தெரியாதா, நீ எதுக்கு உன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற, உங்கள் அம்மா கிட்ட நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போய் தூங்கு ரேவதி, இல்லை நான் கொஞ்சம் நேரம் உங்கள் தோளில் சாஞ்சு தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாஞ்சு தூங்க வைக்கிறாரு. அப்படியே அவங்களுக்கெல்லாம் கால் கையும் பிடிச்சி விடுறாரு. அந்த சீன்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேவதியும் அப்படியே தூங்குறாங்க. சரின்னு கார்த்தியும் அசைகிறாரு. உடனே ரேவதி எந்திரிச்சிடுறாங்க. என்ன மாமா என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் ஏன் ரேவதி உன்னை விட்டு போகிறேன், நான் உன் கூட தானே இருக்கேன், படுக்க வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசை மாமா. என்ன ரேவதி என்ன ஆசை சொல்லுமா, அந்த ஆசை நிறைவேற்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம கார்த்திக். இல்லை மாமா, வருஷம் வருஷம் சுவாதிக்கு பிறந்தநாள் வரப்போ நான் தான் 12 மணிக்கான கேக் வெட்டி கொண்டாடுவேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறா, நீ எதுக்கு கவலைப்படுற, உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்ற தான் நான் இருக்கிறேன், நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத ரேவதின்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உடனே உண்மையாக தான் சொல்கிறீங்களா மாமா, அப்போ நம்ம சுவாதியோட பிறந்தநாள் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொண்டாடலாம் ரேவதி, நீ கவலையப்படாத, சூப்பராக பண்ணிடலான்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேஆர் இல்லத்துக்கு அவங்கள வர சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்குறாங்க. அதுக்கப்புறம் கேஆர் இல்லத்துக்கு நம்ம மயில் வாகனம் ரோகிணி சுவாதியை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ராஜராஜனும் வராரு. அங்கே போனதுக்கு அப்புறம் சுவாதியோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சடனாக ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ அந்த கதவு திறந்து பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது, ஒருத்தவங்க முகமடி போட்டுட்டு துப்பாக்கி வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. என்னடா அது, பார்த்தா அவங்க ரேவதியை கொலை பண்ண வர மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்துட்டு கார்த்தி ஏற்கனவே கனவு ஒன்று கண்டார், பயங்கரமான கெட்ட கனவு, இந்த மாதிரி கொலை பண்ணுற மாதிரி வரதா ரேவதி தடுத்து அதை பார்த்ததும் கார்த்திக் செம்ம பயம் வந்துருச்சு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கலாம்னு போகிறாரு. அவங்க வந்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, யாராச்சும் கிட்ட தடுக்க வந்தீங்கன்னா நான் ரேவதியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கார்த்திக்கும் ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக யோசித்து ஒரு தட்டு எடுத்து பறக்க விடுறாரு. அந்த தட்டு கரெக்டாக போய் கண்ணு மேலே பட்டு கண் கீழே விழுது. உடனே வந்துட்டு அந்த துப்பாக்கியில் சுட வந்தவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு முகமுனை கழட்டுறாங்க. கழட்டி பார்த்தா அது ஒரு பொண்ணு. அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அது இவங்களோட ரொம்ப நெருங்கிய தோழி தான். அதை பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. அவங்க ஏன் இப்படி வந்தாங்க, எதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் தெளிவாக பேசலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.